போன வீடியோலலாம் சொன்னோம். டிவிகே பத்தி எல்லாரும் குறை சொன்னாங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து குறை சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு தலைவர் விஜய் மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரேமலதா விஜயகாந்த் வந்து குதிரை பேரம் நடக்குதா அப்படின்னு கேட்டாங்க. இந்த ஆட்சி குதிரை பேரம் நடக்கிற ஆட்சி கிடையாது, இது குதிரை வேகத்தில் இயங்குற ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல விதமான ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சார் சொன்னாங்க, மக்களுக்கு தேவையான நிறைய நல்ல ஸ்கீம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தடை பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி விடியல் பயணம், நான் முதல்வன் திட்டம், இதெல்லாம் நிறையா ஸ்கீம் வரிசையாக சொன்னார். இதெல்லாம் மக்களுக்கு பயனுள்ள ஒரு திட்டம், இதெல்லாம் நீங்கள் தடை பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னப்போ விஜய் சார் அதுக்கு என்ன சொன்னார், மக்களுக்கு பயனுள்ள திட்டமாக இருந்தால் அது தொடரட்டுமே, அதுக்கு எனக்கு எங்கள் அரசுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த விஷயத்தை அவர் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு. ஏன்னா 500 யூனிட் மின்சாரத்துக்கு மேலே வரவங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால், 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த 1000 யூனிட், அந்த 100 யூனிட் வந்து ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. ஸோ அது மாதிரி மக்களுக்கு நல்ல விஷயத்த முந்தைய ஆட்சி பண்ண அந்த ஸ்கீமை வந்து கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்பட்டுச்சு. அதை அதுக்கப்புறம் நிறைய விமர்சனம் அந்த சோபாலாம் பார்த்தோம். அதெல்லாம் விஜய் சார் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாருன்னு பார்க்கலாம். ஆனால் நிறைய இன்னொரு நல்ல விஷயம் என்ன பண்ணாருன்னா, யார் பேசினாலுமே ஒரு நோட்ஸ் எடுத்தார். சௌமியா அன்புமணி அவங்க பேசினப்போ என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து போதை மது இது இல்லாத தமிழ்நாடாக இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும், இதனால் இளைஞர்கள் நிறைய பேர் முறைகெட்டு ஒரு சீரழிஞ்சு போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நோட்ஸ் எடுத்திருந்தார். பார்க்கலாம் அண்ணா நல்ல முடிவு எடுப்பாரான்னு பார்க்கலாம், எடுப்பார்னு நம்புகிறேன். நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்கள்.